ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான குவிஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி வந்து 15 கொஷின்ஸை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் வித் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது வந்து அப்கமிங் வர ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ், தென் ஓஐசிஎல் ஏஓக்கான மெயின்ஸ்க்குமே வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வருது. தென் ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனும் வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே மெயின்ஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த குவிஸ் வந்து இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் வரதுக்கு ஒரு 27 to 28 டேஸ் கிட்ட இருக்கா. ஸோ டெய்லி ஒரு 15 கொஷின்ஸ்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 400 கொஷின்ஸ் கிட்ட வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அப்கமிங் வர மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கே நான் இந்த குவிஸ் எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்டர்வியூ ப்ளஸ் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ஒன்றுன்றதுனால ஸோ டைம் இல்லை இதை போஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்னிலேருந்து இது ஒரு டெய்லி 15 கொஷின்ஸ், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அழகாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், நம்மளுக்கு இது மைண்டில் ஸ்டோர் ஆகுற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன்ஸோட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இதுக்கான பிடிஎஃப்மே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் 15 கொஷின்ஸ் டெய்லி படிச்சுட்டே வந்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து லிசன் மட்டும் பண்ணிட்டா போதும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் இந்த நம்மளுக்கு ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்றது இத்தனை எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஒரு எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் அது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு டவுட்லேயே இருப்போம், நம்ம இந்த இப்போ எழுதின மெயின்ஸ்லாம் கிளியர் ஆகுமா, இன்டர்வியூ கிளியர் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ அது டவுட்லேயே இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுருங்க. பட் ஆனால் இந்த ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் February 1ன்றதுனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நடுவில் பொங்கல் அந்த ஹாலிடேஸ்லாம் வர்றதுனால ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த 1 வீக் படிக்காமல் கொஞ்சம் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் இந்த 1 மந்த் மட்டும் கஷ்டப்பட்டு ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு படிச்சிடுங்க. ஓகேங்களா? அப்கமிங் February 28 தான் வந்து நம்மளுக்கு ஓஐசிஎல் மெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு கூட கொஞ்சம் டைம் இருக்கும். பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு அந்த டேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி 15 கொஷின்ஸ் இனிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். Which is a hardware component, typically a circuit board or chip, which is installed on a computer so it can connect to a network? ஸோ எந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்டு இது வந்து எப்படி இருக்கும்னா சர்க்கியூட் போர்டு ஆர் சிப்புன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர்லேயே இன்ஸ்டால்ட் ஆகிருக்கும். இது வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்றது ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். இது வந்து கம்ப்யூட்டர் இல்லைன்னா எந்த டிவைஸ்னாலும் அதுக்குள்ளேயே இருக்க ஒரு காம்போனன்ட் தான். இதோடைய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறது தான் இதோடைய ஜாப். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்னா லைக் இன்டர்நெட், லோக்கல் நெட்வொர்க் இதெல்லாம் இருக்குல்ல, இதோடைய கனெக்ட் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோட ஜாப். எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குமே ஒரு யூனிக் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக் அட்ரஸ் அப்படின்றது ஒரு டிவைஸ்க்கு அதுதான் வந்து ஹோம் அட்ரஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். இது கம்ப்யூட்டர்லேயே ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. கிளியர்? ஸோ செகண்ட் கொஸ்டின். In an email message, a copy of the message is sent to that recipient, but that name is not visible to other recipient of the message is called as. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ஒரு இமெயில் மெசேஜில் அவங்களோட நேம் வந்து அதர் ரெசிபியண்ட்டுக்கு விசிபிளாக இருக்கவே இருக்காது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளைண்ட் கார்பன் காப்பின்னு சொல்லுவோம், பிசிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்றது அதர் ரெசிபியண்ட்டுக்கு அவங்களோட நேம் இமெயில் மெசேஜில் விசிபிளாக இருக்காது. இன்னொன்று கார்பன் காப்பின்னு இருக்கு. கார்பன் காப்பியை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும் நேம்ஸை. ஓகே, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Which is a communication protocol used to find the MAC address of a device from its IP address? ஸோ நான் MAC address அப்படின்றது சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம இப்போ தானே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்த்தோம். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து எல்லா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் ஒரு யூனிக் அட்ரஸ் வச்சிருக்கோம். அந்த யூனிக் அட்ரஸ் தான் MAC அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
மேக்குக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்குக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டிவைஸ்க்கும் ஹோம் அட்ரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால் மேக் அட்ரஸை ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா, ஃப்ரம் அவங்களோட ஐபி அட்ரஸ்ல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஸோ இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா, இதுவும் வந்து ஒரு நெட்வொர்க் புரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த மேக் அட்ரஸை ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்றது. ஓகே, எதை யூஸ் பண்ணினா அதோடைய ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி. கிளியர்? மேக் அட்ரஸ் அப்படின்றது ஒரு டிவைஸோட ஹவுஸ் அட்ரஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஐபி அட்ரஸ் அப்படின்றது அந்த பர்சனோட நேம், அந்த வீட்ல இருக்க பர்சனோட நேம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனோட நேமை வச்சுதான் இங்க மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹவுஸ் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் புரோட்டோகால் தான் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஸோ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் இன்னொரு வாட்டி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்றதை லிசன் பண்ணினாலே உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியர்? ஸோ எப்பவுமே உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஐபி அட்ரஸ் அப்படின்றது அந்த வீட்ல வாழக்கூடிய பர்சனோட நேம்னு வச்சுக்கோங்க. மேக் அட்ரஸ் அப்படின்றது அந்த வீட்டோட அட்ரஸ். கிளியர்? ஸோ நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நல்லா லிங்க் ஆகுது பாருங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்றது ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். இது வந்து நம்ம சர்க்கியூட் போர்டு சிப்பு ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால்டா இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இது. இதுதான் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ். என்னது? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்றது. கிளியர்? ஸோ எவ்ரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் ஒரு மேக் அட்ரஸ் வச்சிருக்கோம். அந்த மேக் அட்ரஸ் தான் வந்து ஹோம் அட்ரஸ் மாதிரி. ஐபி அட்ரஸ் அப்படின்றது அந்த வீட்ல இருக்கவங்களுடைய பேரு. இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின்ல அந்த ஐபி அட்ரஸ் அவங்க வீட்ல இருக்கவங்களுடைய பேரை வச்சுதான் அவங்களோட மேக் அட்ரஸ், வீட்டு அட்ரஸை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால் தான் கம்யூனிகேஷன் புரோட்டோகால். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் போலாம். Fourth question என்னன்னு பாத்தீங்கன்னா, the data register used for temporarily holding data being transferred to or from a memory location is also known as அப்படின்னா memory buffer register. ஓகே, ஸோ இந்த மெமரி பஃபர் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர். எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபியூக்குள்ள இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து சிபியூக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஹோல்ட் பண்ணி. ஸோ இதுதான் இதோடைய மெயின் இதுவே. ஸோ மெமரி பஃபர் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பஃபர் மாதிரி லைக் ஆக்ட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்னா டேட்டா வந்து ஸ்மூத்தா சிபியூல இருந்து மெயின் மெமரிக்கு மூவ் ஆகிறதுக்கு இது வந்து பஃபரா அந்த இடத்துல ஹேக் பண்ணுது. அதுதான் இந்த மெமரி பஃபர் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, டேட்டா டெம்பரரா ஹோல்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் மெமரி லொகேஷன். அதுதான் வந்து சிபியூல இருந்து மெயின் மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, ஸ்மூத்தா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இது பஃபரா ஆக்ட் பண்ணுது. கிளியர்? ஸோ சிம்பிள் மெமரி பஃபர் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. So fifth question என்ன சொல்லிருக்காங்க? Dash is the process of making multiple copies of data and storing them at different location for backup purposes to improve overall accessibility of the network. Okay, so நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ரெப்ளிகா அப்படின்றதுக்கான நம்மளுக்கு மீனிங் தெரியும். கரெக்டா? ஸோ ஒரு இதுவை பார்த்து அப்படின்னு ஒன்று வந்து வர்றது. ஸோ சேமா. ஓகேங்களா? அதுதான் நம்ம ரெப்ளிகா அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் காப்பீஸ், மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டேட்டா, ஸ்டோரிங் தெம் அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் ஃபார் பேக்கப் பர்பஸ்க்காக. கிளியர்? ஸோ இது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இது வந்து நிறைய, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டால நிறைய காப்பீஸ் மேக் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இதை ஸ்டோர் பண்ணாம நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினா டேட்டா ரெப்ளிகா அப்படின்றது. இப்ப நம்மளோட போட்டோஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட கேலரியில இப்ப டூப்ளிகேட் இமேஜ் அந்த மாதிரிலாம் தனித்தனியா வரும், நிறைய இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒன்னு இல்லைன்னா கூட இன்னொன்று வந்து அந்த பேக்கப்காக இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் டேட்டா ரெப்ளிகேஷனுக்கு. ஸோ இது மெயினா வந்து பேக்கப் அண்ட் சேஃப்டிக்காகவும் பிளஸ் வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ்க்காகவும். ஸோ நிறைய லொகேஷன் நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை. ஓகேங்களா? ஸோ இதை மெயினா இந்த டேட்டா ரெப்ளிகா அப்படின்றது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறமா கிளவுட் ஸ்டோரேஜ், கூகுள் டிரைவ், வாட்ஸ்அப் பேக்கப், இதுல எல்லாம் இந்த டேட்டா ரெப்ளிகேஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. கிளியர்?
ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. Dash is the value that can change depending upon the conditions or information passed to the program and we can reuse it on multiple times. ஸோ இதுக்கான ஆன்சர் வேரியபிள். ஸோ இது சிம்பிள்ங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு ஆப்ஷன் 10 மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல நம்ம அந்த கொஷின் படிக்கும் போது ஆப்ஷன் வச்சு ஈஸியா நம்மளால மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ஆர்ஆர்பி பிஓல இது வரைக்கும் இல்லாம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றது கொஞ்சம் மாடரேட்டா தான் கேட்டிருந்தாங்க. இத்தனை இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது, இத்தனை எக்ஸாம்ஸ்ல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பி பிஓல கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், எந்த எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி. ஏன்னா இதுல அப்படியே 20 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். பிளஸ் வந்து ரீசனிங் 40னா 40மே போடுற மாதிரி எய்ம் பண்ணணும். குவான்ஸ் அட்லீஸ்ட் அபவ் 30னா நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ அப்படி இப்படி பண்ணாலே நம்ம அழகா வந்து ஒரு 132 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடா அட்டன் பண்ணலாம். ஸோ நம்ம அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா அது கிளிக் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா வேரியபிள் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ்ல மேல வந்து நீங்க மார்க்னு ஒன்னு எழுதுறீங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ வச்சிருக்கீங்கன்னா 80 அப்படின்ற வேல்யூ வச்சிருக்கீங்க. வேல்யூ 80. ஆனா அந்த பாக்ஸுக்கு மேல எழுதக்கூடிய பேர் வந்து மார்க் தான். அந்த பாக்ஸ் மேல எழுதக்கூடிய பேர் வந்து எப்பவுமே மாறாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. உள்ள இருக்க வேல்யூஸ் தான் 80, 90, 100 அப்படின்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? சோ அப்போ சேஞ்ச் ஆகாம இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து வேரியபிள். இப்ப நம்மளுக்கு சிம்பிளா இன்னொன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மேத்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் 5x 6x 6a 7a அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சோ இந்த ax இது எல்லாமே தான் வேரியபிள் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஏ எக்ஸ் இதெல்லாம் வேரியபிள். அதுக்கு கூட யூஸ் பண்ற இதுலாம் வந்து வேல்யூஸ். 6ன்றது வேல்யூ, 7xனா 7 வேல்யூ, எக்ஸ் வந்து வேரியபிள் அந்த இடத்துல. ஸோ அந்த எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா அந்த 7xல அந்த 7 வந்து மாறிட்டே இருக்கும். எப்படின்னா இன்டூ 2 பண்ணா 14xஆ மாறும். ஸோ இந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும்ல. அதுதான் இங்க டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next 7th question. Dash is an interpreted language executed at runtime by a virtual machine or interpreter. It provides a huge number of libraries to work on big data. ஸோ இது வந்து எந்த லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க, பைத்தான். ஸோ பைத்தான் அப்படின்றது நம்ம இப்போ ஜென்ரலா நிறைய பேருக்கு தெரியும். பைத்தான் லாங்குவேஜ் இது வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ப்ரோக்ராம்ஸ் ஈஸியா ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பைத்தான் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வெரி பாப்புலர் ஆல்சோ. இது ஈஸியா நம்ம லேர்னும் பண்ணிக்கலாம். இதுல வந்து கோடிங் அப்படின்றது லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா நிறைய ஒர்க் இதுல நம்ம பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய இடத்துல இப்போ இந்த பைத்தான் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோம். மொபைல் ஆப்ஸ், வெப்சைட்ஸ், அதுக்கப்புறமா ஏஐ, மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பைத்தான் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் என்னன்னா விர்ச்சுவல் மிஷின் ஆர் இன்டர்பிரிட்டர். இது வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் டு ஒர்க் ஆன் பிக் டேட்டா. ஸோ பெரிய பெரிய டேட்டாஸ்ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பைத்தான். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். விச் இஸ் எ டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வந்தாலே கண்ணை மூடிக்கலாம். நீங்க அந்த அல்காரிடம் இது அந்த ஃப்ளோ சார்ட் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? So, which is a diagrammatic representation of the solution to a given problem, but more importantly, it provides a breakdown of essential step to solving the problem. So, diagrammatic representation na இந்த rectangle box flow chart மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க diagrammatic representation கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து flow chart. ஸோ ஓகேங்களா? flow chart அப்படின்றது லைக் மேப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப் தான் இது. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ளோ சார்ட். இது வந்து என்ன பண்ணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு ஸ்டெப் இருக்கும், செகண்ட் பாக்ஸ்ல ஒரு ஸ்டெப் இருக்கும். ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட். கிளியர்? இது வந்து நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். இது மேக்ஸிமம் ஃப்ளோ சார்ட் அப்படின்றது டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ல தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கும்னா சிம்பிள்ஸ், ஹேரோஸ் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் தான் மேக்ஸிமம் இருக்கும்.
ஓகேங்களா. மெயினா இதுக்கு நமக்கு க்ளூ வேர்ட்ஸ் எதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். விச் டெக்ஸ்ட் கண்டெயின் எ ஃபார்ம் ஆஃப் த ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட் that is unreadable by human or computer without the proper encrypt to decrypt it. ஓகே, எந்த ஒரு டெக்ஸ்ட் ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட் அன்ரீடபிளா இருக்கும் பை ஹியூமன் ஆர் கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு ப்ராப்பர் என்கிரிப்டோ இல்லைன்னா டீக்ரிப்டோ பண்ணாம, என்கிரிப்டோ டீக்ரிப்ட் பண்ணாம இருந்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து சைஃபர் இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த சைஃபர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டை சீக்ரெட் கோடா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த சைஃபர் அப்படின்றது. இது வந்து மற்றவங்கனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து எப்படின்னா ஒரு லாங்குவேஜ் பேசிப்பாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது. எதுனா ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி பேசுறது இல்லைன்னா ஒரு வார்த்தையை கட் பண்ணி பேசுறது இந்த மாதிரி. ஸோ இதை நம்ம ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த அது வந்து அந்த பர்டிகுலர் அவங்களுக்கு மட்டும்தான் புரியுமே கண்டி மற்ற யாருக்குமே அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம அது கூட அந்த சைஃபர் இதுதான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. இந்த சீக்ரெட் லாங்குவேஜ், ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா மெசேஜ் சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஓகே, இதுவும் வந்து இந்த பேங்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா மிலிட்ரி, அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் என்கிரிப்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த சைஃபர் சீக்ரெட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிளைன் டெக்ஸ்ட்டை சீக்ரெட் கோடா கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா dash is the process of sending a sequence of characters into a specialized format and again it convert the receiving a specialized format into a original characters is called as dash. ஸோ இங்கே 2 டேஷ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறது, இன்னொன்று அதை ரிசீவிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மேட் ஒரிஜினல் கேரக்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா என்கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ என்கோடிங் அப்படின்றது ஒரு டேட்டாவை அனதர் ஃபார்முக்கு மாத்துறது. ஓகேங்களா. அதுதான் நம்ம ஒரு மெசேஜை நான் என்கோட் பண்ணி அனுப்புறேன்னா இப்போ அந்த மெசேஜை அந்த பர்சன் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா டீகோட் பண்ணி அதை வந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி திரும்ப அந்த மெசேஜை பார்க்குறாங்களா, அதுதான் வந்து டீகோடிங். ஸோ அதுதான் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. அண்டுன்ட்டு ஒரு கன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்கோடிங், ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்டு ஏ ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மேட். திரும்ப இது வந்து என்கோடிங். டீகோடிங்னா என்ன சொல்லியிருந்தேன், அந்த ரிசீவ் பண்றாங்களா ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மேட்டை அதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ்க்கு மாற்றி அதை இது பண்றது தான் டீகோடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 11th கொஸ்டின் என்னன்னா a source of light is passed through a code and details are displayed on the screen, then converting electronic data to a digital copy of the original is called. ஸோ இது என்னன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்டிக்கல் ஸ்கேனருங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் ஸ்கேனர் அப்படின்றது ஒரு டிவைஸ். இது என்ன பண்ணுன்னா ஒரு இப்போ பேப்பர்ல இருக்க ஒரு இமேஜையோ டெக்ஸ்டையோ ரீடு இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுன்னா டிஜிட்டல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆப்டிக்கல் ஸ்கேனர் அப்படின்றது. ஓகேங்களா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. தென் கன்வெர்ட்டிங் எலக்ட்ரானிக் டேட்டா டு ஏ டிஜிட்டல் காப்பி ஆஃப் த ஒரிஜினல் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ஸ்கேனர். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கேனர் அப்படின்றது நம்மளோட இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் ஃப்ரம் பேப்பர்ல இருந்து ரீடோ இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னதுன்னா ஆப்டிக்கல் ஸ்கேனர் அப்படின்றது. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 12th. Which device is used to produce large drawings and images such as map, construction plans and blueprint for mechanical objects? ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டர். ஸோ பிளாட்டர், பிரிண்டர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ மேக்ஸிமம் இந்த பேனர்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து பிளாட்டர் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா லார்ஜ் டிராயிங்ஸ் அண்ட் இமேஜஸ், மேப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான், ப்ளூ பிரிண்ட், மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டிங் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு சிம்பிளாக நான் சொல்றது என்னன்னா பேனர், எங்கனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் பேனர் அடிக்கிறாங்களா அந்த பேனரையே வந்து இந்த பிளாட்டர் வச்சு தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம்.
எஸ் ஒரு நிமிஷம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா பிளாட்டர் வந்து இந்த பேனருக்கு அட்வர்டைசிங்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய பெரிய பேனர்லாம் போடுறாங்கல்ல, இது எல்லாமே வந்து இந்த பிளாட்டர் வச்சு இந்த பிளாட்டர் அப்படின்ற டிவைஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பேனர்னாலே உங்களுக்கு பிளாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க பேனர் அப்படின்ற வார்த்தை இல்ல. அதுக்கு பதில் இங்க லார்ஜ் டிராயிங்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் இருக்கு. ஸோ லார்ஜ் டிராயிங்ஸ் அண்ட் இமேஜஸ்னாலே நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்டர் தான் வந்து அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க. பிரிண்டர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ பிரிண்டர் அப்படின்றது ஷார்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மோஸ்ட்லி. Next, Dash is a file hosting service operated by Microsoft, first launched in August 2007. It enabled registered users to share, synchronize their files, and also work as the storage backend of the web version of Microsoft Office. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து MS OneDrive. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் OneDrive அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதில் நம்மளோட ஃபைல்ஸை வந்து இன்டர்நெட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எந்த டைம்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஃபோட்டோஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, நோட்ஸ், இல்லைனா எந்த ஃபைல்ஸ்னாலும் அதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது MS OneDrive. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் எனேபிள் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் டு ஷேர் அண்ட் சிங்க்ரோனைஸ் தர் ஃபைல் and also work as the storage backend of the web version. ஸோ MS ஆஃபீஸில் MS OneDriveல நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரைவ்னாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கூகுள் டிரைவ் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ கூகுள் டிரைவ்ல ஸ்டோரேஜ் நம்ம எல்லாமே சேவ் தானே பண்ணி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல. ஸோ MS ஆஃபீஸில் MS OneDriveல தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபைல் ஹோஸ்டிங் சர்வீஸ். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறது 2007 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. So next question பார்த்தீங்கன்னா 14th question, which key is used to refresh a web page in most browsers? So web page refresh பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ என்னது? F5. ஓகே. ஸோ இந்த கீஸ்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் அடிக்கடிக்கு கவரான கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 15th question, the number which as base value is 8 represent from 0 to 7. It is mainly used in the computer application sector and digital numbering system is called as dash. So octal. ஸோ ஆக்டலுக்கு தான் பேஸ் வேல்யூ 0லேருந்து 7 வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பைனரி தெரியும், காமன் நம்பர் சிஸ்டம் நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல படிச்சிருக்கோம் கண்டிப்பா. ஸோ நம்பர் சிஸ்டம் அண்ட் பேஸ் வேல்யூஸ் அப்படின்ட்டு. ஸோ பைனரி அப்படின்றது பேஸ் வந்து அதுக்கு 2, அதில் என்னென்ன டிஜிட்ஸ் கண்டெயின் ஆயிருக்கும், 0வும் 1ம் மட்டும்தான் கண்டெயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்டல். ஆக்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேஸ் 8, இது வந்து டிஜிட்ஸ் 0லேருந்து 7. ஸோ ஆக்டல்னாலே 7 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0 to 7 இந்த டிஜிட்ஸ் தான் இதோடைய பேஸ் வேல்யூவா இது கண்டெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெசிமல். டெசிமல் வந்து பேஸ் வந்து 10, டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும். எக்ஸா டெசிமல், எக்ஸானா 16. ஸோ பேஸ் வந்து அதுக்கு 16, டிஜிட்ஸ் வந்து 0லேருந்து 9 அண்ட் 9க்கு அப்புறம் நம்பர்ஸ் வந்து டபுள் டிஜிட்ல போறதுனால தென் ஆல்பபெட்ல வரும் A and A to F அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பேஸ் வேல்யூ அப்படின்றது நம்பர் ஆஃப் யூனிக் டிஜிட்ஸ் நம்பர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணும். 0லேருந்து அது ஆட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான செட் ஆஃப் 15 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.